அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லக்னத்தில் ஒரு கிரகம் இருந்தால் எப்படி செயல்படும், லக்னத்தை ஒரு கிரகம் பார்த்தா எப்படி செயல்படும் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் லக்னத்தோட சம்மந்தப்பட்ட கிரகங்கள் இருந்தாலோ பார்த்தாலோ அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல ஒரு கிரகம் லக்னத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம ஆழமாக அது சார்ந்த விஷயங்களை, அது சார்ந்த நபர்களோட, அது சார்ந்த நிகழ்வுகளை நிறைய செஞ்சுட்டு வந்திருக்கோம், பார்த்துருக்கோம். அது முன் ஜென்மத்தில் இருக்கலாம், முன்னோர்களால் கூட நடந்திருக்கலாம். அப்போது அது சார்ந்த நிறைய நாலேஜ், நிறைய கண்டென்ட், நிறைய குணங்கள், நிறைய எண்ணங்கள், நிறைய கருத்துக்கள் நமக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். லக்னத்திலேயே செவ்வாய் இருக்குது அப்படின்னா செவ்வாயோட வேகம், எனர்ஜி, செயல்திறன், ஆளுமை, ஈகோ இது எல்லாமே நம்மளுக்குள்ள ஆழமாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுபோல் எந்த கிரகம் லக்னத்தில் இருக்கோ அது சார்ந்த அனைத்து காரகத்துவமும் நபர்களோ, உறவுகளோ, குணங்களோ, பொருட்களோ, சம்பவங்களோ, இடமோ, இப்படி ஏதோ ஒரு சில விஷயங்கள் நமக்குள்ள அந்த கிரகம் சார்ந்து ஆழமா இருக்குன்னு அர்த்தம். இதே போல ஒரு கிரகம் லக்னத்தை பார்த்தா என்ன அர்த்தம் சார் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட செயல் செய்யும் போதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மூலயமா அந்த செயல், அந்த குணம், அந்த சம்பவங்கள் நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ அதோட கண்டென்ட்டும் நமக்குள்ள இருக்கு, அதோட நினைவுகளும், அதோட ஞாபகங்களும், எண்ணங்களும் நமக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். ஆனா எது வலிமை அப்படின்னா லக்னத்துல இருக்கிற கிரகம் தான் வலிமை. ஏன்னா அது எப்பவுமே கூட இருந்திருக்கும், அதோட அதிகமா நம்ம ஈடுபட்டிருப்போம். பார்க்கிற கிரகங்களோட ஈடுபாடு கம்மியா இருக்கும். குறிப்பிட்ட நேரத்திலையோ அல்லது தசாபுத்தி வர்றப்பையோ அல்லது அந்த குறிப்பிட்ட விஷயத்தை செய்ய போகும்போதோ அல்லது அந்த குறிப்பிட்ட நபர்களோட பழகும் போதோ தான் அது ஆக்டிவேட் ஆகும், அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு 4ஆம் இடத்துல சனி இருந்து லக்னத்தை பார்க்குது அப்படின்னா 4ஆம் இடம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் செய்யும் போது தான் அந்த சனியோட குணம் வெளிப்படும். ஒரு வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா பழைய வீடு வாங்கலாம், செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்கலாம், அல்லது ரொம்ப பாரம்பரியமான பழமையான முறைகளில் கட்டப்பட்ட பாரம்பரிய வீடை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அல்லது தாய் கூட அதிகமாக நெருக்கமாக இருக்கும்போது அந்த சனியோட குணங்கள் வெளிப்படும். அல்லது நீங்கள் படிக்க போகிற இடத்துல அந்த சனியோட குணங்கள் வெளிப்படும். இப்படி ஒரு கிரகம் பார்க்குது அப்படின்னா அந்த விஷயம் சார்ந்த செயல்களில் ஈடுபடும் போது அந்த பாவத்துக்குரிய பலன்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, லக்னத்திலேயே அந்த கிரகம் இருந்தாலும் சரி, லக்னத்தை அந்த கிரகம் பார்த்தாலும் சரி, அதில் இருக்க பாசிட்டிவ் என்ன, அதை சரியாக எப்படி பயன்படுத்துறது, அதை நியாயமாக அன்பாக எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத தான் நீங்கள் யோசிக்கணும். இப்போ லக்னத்திலே சனி இருக்குது, அப்போ மோசமான ஆள், சந்தேகப்படுறவன், குத்தங்குறை சொல்கிறவன், நெகட்டிவாக ஏதாவது பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுற கருத்துக்களை நம்ப வேண்டாம். அப்படி நடக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் நிறைய உழைக்கிற நபராக இருந்திருக்கலாம், நிறைய ஒர்க்ககாலிக் பர்சனாக இருந்திருக்கலாம், தொழிலில் அதிக ஈடுபாடு கொண்ட நபராக இருந்திருக்கலாம், நிறைய சட்டம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேசுகிற நபராக இருந்திருக்கலாம், நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டிருக்கலாம், நிறைய கருத்தியல் சார்ந்த விஷயங்களில் சிந்திச்சிருக்கலாம். இதெல்லாம் கலந்து தான் சனி உங்களுக்கு லக்னத்தில் உட்காந்துருக்கும். இப்போ செவ்வாய் லக்னத்திலே இருக்குது அப்படின்னா நீங்கள் திறமையாக செயல்திறன் மிக்க சில விஷயங்களை செஞ்சுருக்கலாம். பல பேரால் செய்யக்கூடிய விஷயத்த நீங்கள் ஒரு ஆள் செஞ்சுருக்கலாம். வீரியமாக, நம்பிக்கையாக, திடகாத்திரமாக செய்ய வேண்டிய உடல் உழைப்பு சார்ந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சுருக்கலாம். அல்லது ஆளுமை மிக்க பல பேரை, பல கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான விஷயங்களை செஞ்சுருக்கலாம். அப்போ அதனோட கண்டென்ட்டு உங்களுக்கு லக்னத்திலே செவ்வாயாக வந்து நிற்கிது. இது உணர்ச்சி வசந்தான் பட்டிருக்கணும், மோசமான நடவடிக்கை தான் செஞ்சுருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. இப்போ லக்னத்திலே ராகு இருக்குது அப்படின்னா நிறைய விருப்பமான விஷயங்களை தேடி தேடி பண்ணியிருக்கலாம். அது தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, உறவுகள் ரீதியாக இருந்தாலும் சரி, நிறைய செயல்பாடுகள் விருப்பமாக ஆழமாக செஞ்சுருக்கலாம். இதோட குணங்கள் அப்படியே இருக்கும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் முக்கியமே. அப்போது லக்னத்தில் எந்த கிரகம் இருக்கோ அது சார்ந்த எனர்ஜி, கண்டென்ட், நிகழ்வுகள், சம்பவங்களோட தன்மைகள் இது எல்லாமே உள்ளே இருக்குது. அது பாசிட்டிவோ நெகட்டிவோ, ஆனால் அதோட எனர்ஜி இருக்குன்னு மட்டும் நோட் பண்ணிக்கங்க. அதை நீங்கள் பாசிட்டிவாக எப்படி பயன்படுத்துறதுன்னு பாருங்கள். அப்போது லக்னத்தில் எந்த கிரகம் இருந்தாலும், எந்த கிரகம் பார்த்தாலும் அதை பாசிட்டிவாக, நேர்மையாக, அன்பாக, பொறுப்பாக எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுல நம்ம கவனம் வைக்கணும். அந்த பாதையில் நீங்கள் செயல்படணும். அது எந்தளவு செய்கிறோம், எந்தளவு சக்ஸஸாக இருக்குது, எந்தளவு நமக்கு பாராட்டு கிடைக்குது, அங்கீகாரம் கிடைக்குது அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் இந்த பாதையில் போகணும் அப்படிங்கிறது கம்பல்சரி. ஸோ இப்படி ஓவராலாக எந்த கிரகம் லக்னத்தில் இருக்கோ அந்த கிரகம் அதிகமாக செயல்படும். லக்னத்தை பார்க்குற கிரகம் அந்த விஷயத்தை செய்ய போகும்போது அல்லது குறிப்பிட்ட காலகட்டத்தில் அல்லது நபர்களால் நமக்கு சில விஷயங்கள் நடக்கலாம், தோணலாம், நிகழலாம். ஸோ இதுதான் பேசிக்காக சொல்ல வர்ற விஷயம்.
இது மாதிரி எல்லா கிரகமும் எப்படி செயல்படும், என்ன குணத்தை கொடுக்கும், அதில் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்டு ஆடியோ ரெக்கார்டட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. வேலை தொழில் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க.